ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 11/9/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம 4Dக்கு சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம புதன்கிழமை 11ஆம் தேதிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக 8ஆம் தேதிக்கு ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நண்பா. இது நம்ம 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லேருந்து நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸாக எடுத்திருந்தோம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 230 நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த 230 வச்சு நம்ம 10 செட்டுகளை உருவாக்கணும். ஸோ இதுதான் அந்த 10 செட் நண்பா. இந்த 10 செட்டில் நம்மளுக்கு கூடுதல் சான்ஸில் நம்மளுக்கு 2308 கிடச்சிருந்துச்சி. ஸோ மற்றபடி நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு காமன் 10 செட்டாக நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி இந்த 8ஆம் தேதி. ஸோ 8ஆம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம 8ஆம் தேதி இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்காக எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம புதன்கிழமைக்கு எக்ஸாம்பிள் கொண்டு வருவோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் படி இதில் இந்த 2307 இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நண்பா. அதே மாதிரி 2309 இது நம்மளுடைய சார்ட்டரில் வந்திருக்கு நண்பா. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். அதாவது இந்த 2307 இது நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நண்பா. இது நம்மளுடைய சார்ட்டரில் வந்திருக்கு. இது நம்மளுடைய சார்ட்டரில் வந்திருக்கு. ஸோ போனட்டம் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சி. மொத்தமே 10 நம்பர் தான். இதை நம்ம ரோலில் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த 2307 நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸை இந்த ட்ராவோட எக்ஸாம்பிளில் கொண்டு வந்திருக்கோம். இதில் கவனிங்க, ஃபஸ்ட் ப்ரைஸில் இருந்தால் இருக்குது பாருங்கள் 2073. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு. அதே மாதிரி 2309ங்கிறது இந்த இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி நண்பா 10 நம்பர்லேருந்து. ஸோ மற்ற எந்த நம்பர் கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சி பாருங்கள், அதுதான் நம்மளுக்கான பெரிய வின்னிங் நம்பர்ஸ். ஸோ போனட்ரா நம்ம கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சி. இன்றைக்கி நம்ம 11ஆம் தேதிக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கடைசியாக வந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதோட சார்ட்டர் கன்சலேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே தான் நம்ம எடுப்போம். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். இதே நம்ம சார்ட்டர் கன்சலேஷன் தான் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பராக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே எடுத்துடலாம். அதே மாதிரி போன ட்ரா நம்ம மிஸ்ஸிங் சீரியல் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரியே நம்ம இந்த ட்ராவிலையும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போதுமே சரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அதை கையில் எடுத்தாலே நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்டிட முடியும் நண்பா. ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்க்க போகிறோம். அதனால் சீரியல் நம்பர் தான் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்போ இதிலேருந்து இதில் வந்த நம்பர்ஸை பார்க்கலாம். 1 இருக்கான்னு பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இல்லை, 0 இருக்குது. ஸோ 9 மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் நம்பா. அதாவது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 4D = 9 இதுதான் நம்மளுடைய கீ. ஸோ வெறும் 9 வச்சு நம்ம எப்படி 4D நம்பர்ஸை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும் நண்பா. இந்த 9 நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை விட்டுட்டு சார்ட்டர் கன்சலேஷனில் 9 சம்மந்தப்பட்ட எல்லா செட்டையுமே கொண்டு வரணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செய்யலாம். 9 சம்மந்தப்பட்ட செட்டை ஃபுல்லாத்தையும் கொண்டு வரலாம். 1890 இருக்குது, 2865, 2960 இருக்குது. அதாவது 0428 இது நம்மளுக்கு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதை தூக்கிடலாம். ஸோ இதை தூக்கிடலாம், இதை தூக்கிடலாம். இங்கே 8965 இதை தூக்கிடலாம். இங்கே நம்மளுக்கு 9395 இங்கே நம்மளுக்கு 9405 இங்கே 03 இது வேண்டாம், இது இல்லை, இது இல்லை. இங்கே 1819 இதை தூக்கிடலாம். இங்கே 3902 இதை தூக்கிடலாம், இதை தூக்கிடலாம், இதை எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். 5956 9575
ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி செட்டுகளை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டபுளை ஃபுல்லாத்தையும் தூக்கி விடுங்க, சிங்கிளை ஃபுல்லாத்தையும் கையில் எடுங்க நண்பா. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு எது எது டபுள் எது எது சிங்கிள்னு பார்க்கலாம். இது சிங்கிள், இது சிங்கிள், இது சிங்கிள், இது டபுள், இது சிங்கிள், இது டபுள், இது சிங்கிள், இது டபுள், இது டபுள். ஸோ சிங்கிளில் நம்மளுக்கு 5 நம்பரும், டபுளில் நம்மளுக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த டபுளில் உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக பிரிக்கலாம். அதே மாதிரி சிங்கிளில் உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் தனியாக பிரிக்கலாம். இப்போ டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 3, 9, 3, 5ங்கிற ஒரு பெயர் இருக்குது. 1, 8, 9ங்கிற ஒரு பெயர் இருக்குது. 5, 9, 6ங்கிற ஒரு பெயர், 9, 7, 5ங்கிற ஒரு பெயர். ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 பெயர்ஸ் இருக்குது நண்பா. டபுளில் நம்மளுக்கு 4 பெயர்ஸ் இருக்குது. சிங்கிளை பொறுத்த வரைக்கும் சிங்கிளில் அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்குது. அதாவது 1890, 2960, 8965, 9405, 3902. ஸோ இப்போ நம்மளுக்கு சிங்கிளில் நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டபுளில் நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுளில் உள்ள நம்பர்ஸை சாய்ஸ் பண்ணணும்பா. ஸோ இதை நம்ம வந்து விட்டுடலாம். அதாவது இதை விட்டுலான்னா இது என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லோ சான்ஸாக ஆக்கிடலாம். ஸோ இது தேவை தான், ஆனால் நம்மளுக்கு நம்பர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் அதை தூக்கி விட்றேன். ஸோ டபுளை நம்ம எடுத்துக்கலாம்பா. டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 935, 596, 189, 975 கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரே ஒற்றைப்படை கிடச்சிருக்கிறது வந்து 935ம் இதுதான் நம்மளுக்கு ஒற்றைப்படையில் கிடச்சிருக்கு. இங்கே ரெட்டைப்படை இருக்குது, இங்கே ரெட்டைப்படை இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரு மாதிரியான நம்பர்ஸ், இது ரெண்டும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ். ஸோ இந்த 4 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கான கீ நம்பர். ஸோ இந்த 4 நம்பர்ஸை நம்ம எடுக்க போகிறதில்ல. இதுலேருந்து 2 நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 935 ஈக்குவல் டு 9350, 9352, 9354, 9356, 9358. அதே மாதிரி 975 ஈக்குவல் டு 9750, 9752, 9754, 9756, 9758. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய செட் நண்பா. இதில் 10 நம்பர் இருக்குது. இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு எதுவும் தெரியலை, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் சிங்கப்பூர் 4Dக்கு சரி, டோட்டோக்கு சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ நம்ம எப்படி எடுத்துங்கிறத நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை 11/9/2024. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.